மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவருக்கு பிரம்மாண்ட நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருப்பது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் அவருடைய சமாதி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு நினைவு மண்டபம் எழுப்பப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மெரினாவில் அவருடைய சமாதி அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் சற்று முன்பாக அறிவித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், முதலமைச்சர் தன்னுடைய அறிவிப்பில் குறிப்பிட்ட அம்சங்கள் பற்றி சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் இன்றைக்கு அந்த பொதுப்பணித்துறை, கட்டடங்கள், நீர்ப்பாசனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சரியாக 5:52 நிமிடங்களிலிருந்து பதிலளித்து வருகிறார். குறிப்பாக அவர் முதலில் நெடுஞ்சாலைத்துறை அந்த டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் அளிச்சுட்டு வரும்போது அடுத்த கட்டமாக அவருடைய அந்த கட்டடங்கள் துறை பிடபிள்யூடிக்கு கீழே வரக்கூடிய கட்டடங்கள் துறை பேசும்பொழுது முதல் முறையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, அதாவது 1917 பிறந்த எம்ஜிஆருக்கு 2017 நூற்றாண்டு விழா தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது. அதனை ஒட்டி ஒரு நினைவு வளைவு ஏற்கனவே சட்டப்பேரவைக்கு ஒரு நினைவு வளைவு அமைக்கப்பட்டு ஜெயலலிதா அமைச்சாங்க. அதே போன்று சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சி, அண்ணா ஆர்ச்சி மாதிரி ஒரு ஆர்ச்சி அமைக்க போறேன்னு சொல்லினாரு. அதற்கப்புறமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அங்க இருக்கும் ஏற்கனவே அவருடைய சமாதி இருக்கும் இடத்திலே பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அமைக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் எத்தனை கோடியில் என்ற ஒரு தகவலை சொல்லவில்லை. குறிப்பாக மத்திய அரசிடம் அனுமதி பெற்று அப்படின்ற ஒரு வாசகம் அதில் இடம்பெற்றிருந்தன. அந்த அடிப்படையில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலை அவர் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அப்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் மேசையை தட்டி வரவேற்பு தந்தனர். கணேஷ், இந்த அறிவிப்புல அந்த மண்டபம் எப்போது கட்டப்படும் என்றோ அல்லது என்ன பொருட்செலவில் கட்டப்படும் என்றோ அது பற்றிய விவரங்களை அவர் சொல்லியிருக்கிறாரா? அது பற்றி எந்த விவரமும் இல்லை. எவ்வளவு செலவு, எப்பொழுது முடிக்கப்படும், ஓராண்டில் முடிக்கப்படுமா, ஈராண்டில் ஆட்சி முடியும் போது முடிக்கப்படுமா என்ற தகவல் எதுவுமே சொல்லவில்லை. இந்த அடிப்படை பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மணிமண்டபம் வங்கக்கடலில் ஓரம் துயில் கொண்டிருக்கிறார். அவருக்காக நாங்கள் மண்டபம் கட்டுகிறோம் என்று சொல்லும் போதுதான் அடுத்த கட்டம் தான் உடனடியாக அவர் வேறு சப்ஜெக்டுக்கு போயிட்டாரு. ஏனென்றால் இன்றைக்கு அவருக்கு கீழே 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை துறை டிமாண்ட், அதை பேசி முடிச்சார். அடுத்தது இப்ப கட்டடங்கள் துறையில பேசும்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்ததாக நீர்ப்பாசன துறைக்கு அவர் பேச இருக்க போறார். அதனால ஏற்கனவே இன்றைக்கு 6 மணியை தாண்டி சட்டப்பேரவை நடந்திருக்கிறதுனால முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. ஒருவேளை இது குறித்து நாளை மறுநாள் மற்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும் போது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் இது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் சொன்னார். சென்னையில் கட்டிருக்கக்கூடிய மேம்பாலங்கள், திருவொற்றியூர் மேம்பாலம் இன்னும் 2 வாரத்தில் தொடங்கப்படும், வேளச்சேரி மேம்பாலமும் கூடிய சீக்கிரத்தில் திறக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு மேம்பால விஷயங்கள். குறிப்பாக சென்னை அருகே 2000 கோடி ரூபாய்க்கு மேல செய்யப்படும் வெளிவட்ட சாலை, அந்த வெளிவட்ட சாலை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என அவர் துறை சார்ந்த பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளையும் அவர் அறிவித்து வருகிறார். கணேஷ், முக்கியமாக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்காக ஒரு விழா வளைவு அமைக்கப்படும் என்றும் கூட அவர் அறிவித்திருக்கிறாரே, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஜெயலலிதா
பவள விழா ஒரு வளைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க நேப்பியர் பாலத்துக்கிட்ட பார்க்கலாம். அது போன்ற ஒரு வளைவை ஏற்படுத்தியிருந்தார். அது போன்ற ஒரு வளைவு தான் என்று தலைமைச் செயலக அதிகாரிகள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த காமராஜர் சாலையிலே இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் ஜெயலலிதா அண்மையில் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த சட்டமன்ற பவள விழா அந்த ஒரு வளைவை அவர் கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் அந்த வளைவு இப்ப ஏற்கனவே அண்ணா ஆயிடுச்சு சென்னையில வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க், இதே போன்ற பவள விழா அந்த இடமும் ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு. அது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளைவு எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஏற்கனவே இந்த ஏடிஎம்கேவுடைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அரசு சார்பாகவே நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாங்க. 6 மாசத்திற்கு இப்ப ஜூன் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு குறிப்பாக டிசம்பர் மாதம் வரை 30 பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைத்து செய்தித்தாள்களிலும் முழு பக்க விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய படம் போட்டு எம்ஜிஆர் படம் போட்டு அந்த விளம்பரம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை அதிமுக கொண்டாடுகிறது. குறிப்பாக அரசு விழாவாக எடுத்து கொண்டாடுகிறது என்பதையும் நம்ம இந்த விஷயத்துல சிறப்பாக பார்க்க வேண்டியதா இருக்கு. கணேஷ், எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவிற்காக ஒரு பிரம்மாண்டமான வளைவு அமைக்கப்படும் என்றும் அதேபோல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்காக ஒரு பிரம்மாண்டமான நினைவு மண்டபம் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு பற்றி விளக்கி சொன்னதற்கு நன்றி ரமேஷ்.